ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வருஷமே ஆயிடுச்சுங்க. ரொம்ப வருஷமாயி இந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தம்பி ஒரு 2-3 வாரமாக கேட்டு இருந்தேன், அம்மா குலோப் ஜாம் பண்ணி கொடுங்கன்ட்டு. அப்புறம் சரி இருசாமி பண்ணி கொடுக்குறேன்னு அப்படியே நாளை கடத்திக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அப்புறம் பசங்களும் கேட்டாங்க. சரி ஓகே, தீபாவளி ஸ்வீட் மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து நான் எப்போவுமே ஒரு 1/4 கிலோ பாக்கெட் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து செய்வோம். அது வந்து கொஞ்சம் பாக்கெட் சிறுசாக இருக்கும். நான் தம்பிகிட்ட பணம் கொடுத்துட்டு, சாமி இந்த 1/4 கிலோ பாக்கெட் வந்து 2 வாங்கிக்கோ, ஏன்னா அது ஒரு 3 பேர்த்துக்குனா ஒரு பாக்கெட் ஓகே. இப்போ நாங்கள் 4-5 பேர் இருக்கிறனால சரி 2 பாக்கெட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த 200 கிராம் இருக்கும் அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா. சரி அப்படி வாங்கிட்டு வாங்க சாமி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே, தம்பி 200 கிராம் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்ட்டு நான் அதில் 2 பாக்கெட் போல அப்படின்ட்டு பாக்கெட் எடுத்து பார்க்க வெயிட்டையும் பார்க்கல, அதில் எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது, எதுவுமே பார்க்கலங்க. வேகமாக எடுத்து கட் பண்ணி அந்த பெரிய பேசனில் எடுத்து வச்சு சரி 2 பாக்கெட்டையும் கட் பண்ணி கொட்டினதுக்கப்புறம் பார்த்தா மாவு பிணையும் போது மாவு அதிகமாக இருந்தது. என்னடா மாவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதே அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் பாக்கெட் எடுத்து பார்த்தா 1/2 கிலோ பாக்கெட்டு. 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு கரெக்டாக 1 கிலோ மாவு வந்துருச்சு 2 பாக்கெட்டையும் எடுத்து கொட்டும்போது. ஏன்னா ஒரு பாக்கெட் வந்து 1/4 கிலோவில் வாங்கிட்டு வந்தாலே நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உருண்டை பிடிக்கணும். நான் ஒருத்தி மட்டும் பிடிச்சனாலே என்னடா அது இவ 1 கிலோ மாவை போட்டு பிணைஞ்சிட்டோம், எப்படா உருண்டை பிடிக்கிற போகிறோமோ அப்படின்ட்டு ஒரே இதாக இருந்தது. அதுக்கப்புறம் மாவை பிணைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக பாதி உருண்டை பிடிக்கலையே பசங்க தம்பி லிங்கேஷ் வந்தாப்புல. சரி வாதம்பி நீயும் பிடிச்சாதான் பிடிக்க முடியும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாவுன்னு சொல்லிட்டு தம்பியும் உட்கார வச்சு கடைசியில் கௌதமியும் உட்கார வச்சு எல்லாம் பிடிங்க உருண்டை பிடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் பிடிக்குங்காட்டி டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் செஞ்சால் தான் வேலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுலேயும் வந்து லிங்கேஷ் வந்து உருண்டை நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சாப்புல. நான் கொஞ்சம் சிறுசாக தான் பிடிப்பேனே, இது பெருசாக இருக்கே அப்படின்ட்டு. இல்லைங்கக்கா பிடிச்சாலும் நல்லாயிருக்கும், நல்லா எந்திரிக்கும், போடுங்க அப்படின்னு. சரி ஓகே போடு எல்லாம் பெரிய உருண்டையாக நீ சொல்லிட்டு எல்லாம் பெரிய உருண்டையாக போட்டுட்டோம். நல்லா இருந்ததுங்க குலோப் ஜாம். நான் கூட பெருசாக போட்டால் வேகாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், உள்ள மாவு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லைங்க, பக்காவாக பாவை காய்ச்சியாச்சு. பாவை காய்ச்சினோடனே எனக்கு தோணுச்சு சரி ஓகே, ஏன்னா இந்த பேஷனில் போட்டோன்னா வலிய வரும், உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா 1/2 கிலோவில் நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டாலே அது வந்து அரை போசிக்கு வந்துடும். சரி ஓகே, அப்போ வந்து நம்ம பாவை வந்து மாற்றிடுவோம், கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்து பாவு ஊற்றி வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு மாவு பிணைஞ்ச அந்த பேசன்லேயே வந்து குலோப் ஜாமுனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாவெல்லாம் எடுத்து ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெயை வந்து ஆயில் நல்லா காய வச்சாச்சுங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லை, கடலெண்ணெய் தான் இருந்தது. சரி ஓகே கடலெண்ணெயிலேயே பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலெண்ணெயிலேயே பொரிச்சாச்சு. குலோப் ஜாம் எனக்கு தெரிஞ்சதில் பார்த்திங்கன்னா நான் செய்கிற பலகாரத்துலேயே ஒரே ஒரு பலகாரம் இந்த ஒன்று மட்டும்தாங்க. எனக்கு வேறு எந்த பலகாரம் நான் செஞ்சு பழகணும்னு எனக்கு தோணவே இல்லை. இது என் ஃப்ரெண்டு ஒரு டைம் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் வந்து நான் குலோப் ஜாமுன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள் செய்கிறத பார்த்துட்டு நான் அம்மா செய்கிற எல்லா பலகாரத்தையும் நான் பார்க்குறேன், ஆனால் நான் செய்யணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது, அதை செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறதே இல்லை. அவள் ஒரு டைம் செஞ்சா, சரி அதை நம்ம ஒருக்கா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் எப்பாச்சுன்னா அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு பலகாரம் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குலோப் ஜாமுன் மட்டும்தான் ஒரு ஸ்வீட்டில் செய்வேன். அம்மா பார்த்தீங்கன்னா முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லா பலகாரமுமே செய்வாங்க. இந்த மைசூர் பாக் அது மட்டும்தான் அம்மா இது வரைக்கும் பண்ணலை எனக்கு தெரிய, மற்றபடி எல்லா பலகாரமும் பண்ணுவாங்க. ஒரு வழியாக நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது எல்லாம் வந்து ஒன்லி பார்க்க சாப்பிட அந்த மாதிரி மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே செய்யணும்னு நினைக்கிறதே இல்லை. நானும் சரி லாஸ்ட் டைம் வந்து அந்த பூந்தி மாதிரி பொரிக்கலான்னு சொல்லிட்டு சலடையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா அம்மா ஊர்லேருந்து வந்து அம்மா தான் அதில் செஞ்சு கொடுத்தாங்க, நான் செய்யவே இல்லை. ஸோ எங்களோட குலோப் ஜாமுன் எப்படி இருக்குது, அப்படி ஜம்முன்னு கும்முன்னு இருக்குது இல்லைங்களா? அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி பலகாரம் செய்ய பிடிக்கும், எந்த மாதிரி பலகாரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி பலகாரமே செய்ய தெரியாது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா இல்லை நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, நீ பழகினா தானே நாளைக்கு மருமகளுக்கு சுட்டு தர முடியும். ஏமா மருமகளுக்கு எதுக்குமா நான் சுடணும், அது அவங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட போகிறாங்க. நான் எப்படி உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னா அதே மாதிரி அவங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வரட்டு எனக்கு செஞ்சு போடுறக்கு ஆள் இருக்கிற மாதிரி மருமகளுக்கு அவங்க அம்மா இருப்பாங்களே செஞ்சு போடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுமாரி ஏதாவது தேவையான நம்ம கடையில் வாங்கிக்கலாமா, எதுக்குமா அது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அம்மா செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா என்ன பலகாரம் பண்ணி கொடுத்தாலும் அம்மா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக குலோப் ஜாமுன் ஜம்முன்னு சுட்டு எடுத்தாச்சுங்க.
பசங்க கிட்டத்தட்ட ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா குலோப் ஜாமுன் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வந்து குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்கும். 1, 2 சாப்பிட்டாலாம் பத்தாதுங்க. ஒரு 4, 5 எடுத்து கிண்ணத்தில் போட்டு அப்படியே அந்த ஜீராவோட அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். தம்பிக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் முடிய வரைக்கும் அவனுக்கு அதே தான் ஸ்நாக்ஸ், வேறு எதையும் சாப்பிட மாட்டான். டியூஷனுக்கு கொண்டு போவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க, வீட்லேயும் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 நாளைக்கு இதே வேலையாக தான் இருப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3 நாள் 2 நாள் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் அதை வச்சுருக்க மாட்டோம். உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பலகாரம் செய்ய தெரிஞ்சிருக்கும். அதில் எது ஃபேவரட் பலகாரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே தீபாவளிக்கு பசங்களுக்காக குலோப் ஜாமுன் பண்ணிட்டேன். அம்மா வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு சுட்டு வச்சுருந்தாங்க, ரவா லட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. ரவா லட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. முறுக்கும் பார்த்திங்கன்னா அம்மா நாங்களாம் யாராவது இருந்தால் தான் செய்வாங்க. கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாராவது இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. தடவை என்னன்னு தெரியல, சொல்லவே இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு. அவங்களே செஞ்சு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. முறுக்கும் வந்து பலகாரம் வந்து பண்ணியிருக்கோம், ரவா லட்டு பண்ணியிருக்கிறேன்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக பக்கெட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சூப்பராக டேஸ்ட்டு செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ரவா லட்டு. அதனால் திரும்ப ரிட்டன் ஊருக்கு வரும்போதும் கூட அம்மா வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ரவா லட்டு விரும்பி சாப்பிட்டான், சரி அதனால் திரும்பி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போதும் பார்த்திங்கன்னா திரும்பவும் நானும் அம்மாவும் கைவலிக்கு முறுக்கும் ரவா லட்டும் பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். குலோப் ஜாமுன் சூப்பராக இருந்தது. அம்மா வந்து நான் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லங்காட்டி அவங்க இதை செய்யலை. ஏன்னா இதை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் நான் குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு செஞ்சு காட்டணும், வீடியோ எடுத்து காட்டினது. அம்மாவுக்கு அந்த ஐடியா போய் கடைசியில் வந்து ரவா லட்டு பண்ணிட்டாங்க. எங்களோட தீபாவளி சூப்பராக போச்சுங்க. தீபாவளி ஸ்வீட்டும் சரி, தீபாவளி செலிப்ரேஷனும் சரி, எல்லாம் சூப்பராக போச்சு. தம்பி பாருங்கள் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிட்றான். ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஸோ மச்.